ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஒரு ஃபேமஸான டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பரோட்டா பிடிச்சவங்களுக்கு பிடிக்கிறது இந்த கொத்து பரோட்டா. பட் அந்த வெஜிடேரியன்ஸ்க்கு எப்பொழுதுமே அப்படின்னா அந்த ஒரு நான்வெஜ் டிஷ்ஷை அப்படியே ஒரு ஃபேமஸாக ஒரு வெஜ் டிஷ்ஷாக மாற்றுறதுலாம் ஒரு த்ரில்லே. அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த மிக்சட் வெஜிடபிள் பரோட்டா இல்லாட்டி மிக்சட் கொத்து பரோட்டா. அந்த நான்வெஜ்ஜில் இருக்கிற ஒரு பஞ்சி ஃபீலை வெஜிடேரியனில் எப்படி கொண்டு வருது, அதுதான் ரொம்ப ஒரு காம்பினேஷன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன, ப்ராசஸ் என்ன பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ்ஷு. பரோட்டா மட்டும் கையில் இருந்ததுன்னா ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுற ஒரு டிஷ்ஷு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஐ எம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இன்றைக்கி இந்த டிஷ்ஷை மந்த்ரா கடலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இதை 2 ஸ்டேஜாக பிரிச்சிடுறேன். ஸ்டேஜ் 1 வந்து உள்ள பேசிக் கிரேவி, அது ரொம்ப முக்கியம். அதில் தான் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு பஞ்சி டேஸ்ட் கிடைக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் குக்கிங்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த 2 ஸ்டேஜை ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான். அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸில் 2 முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த முந்திரி பருப்பும் அதே மாதிரி இந்த கசகசா. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடறோம். அது ஊறிக்கிட்டு இருக்கிறப்பே நம்ம மசாலா பேஸை நம்ம வதக்கி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம். வாங்க நேராக நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு சின்னமன், கொஞ்சம் கிராம்பு, அதாவது பட்டை அண்ட் கிராம்பு. ஸோ இப்போ அது லைட்டாக சூடாகி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோம்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வரப்பவே வெங்காயம், வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம். ஸோ இப்போ லைட்டாக இந்த ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, ஒரு தக்காளி இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 பங்கு, 1.5 ஆனியன், ஒரு தக்காளி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன், அந்த தக்காளி, 2 வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி இப்போ குக் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற முந்திரியும் ப்ளஸ் இந்த கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதாவது ரொம்ப ஃபைனஸ்ட் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸை தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த பேஸு நம்ம வதக்கி வச்சுருக்கிற ஆனியன், தக்காளி மற்ற அந்த மிக்ஸோட நம்ம ஊற வச்ச முந்திரி, நம்ம அதே மாதிரி நம்ம கசகசா அதையும் சேர்த்து உப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸாக நான் அரைச்சிருக்கேன். ஸோ இதுதான் இந்த மிக்சட் வெஜிடபிள் பரோட்டாக்குள்ள பேஸு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பரோட்டாவை நல்ல இந்த மாதிரி ஷெட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நல்ல ஜூலியன்ஸ் மாதிரி இந்த மாதிரி நல்ல நீளமாக வெட்டி நல்ல உதிரியாக பூ மாதிரி இப்படி இருக்கணும். ஸோ நீங்கள் வீட்டிலே பரோட்டா பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே எப்படி பர்ஃபெக்டாக ஒரு பரோட்டா பண்ணணுன்ற ஒரு லிங்க் இருக்குது, அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியில் பரோட்டா வாங்கி இந்த மிக்சட் வெஜிடபிள் பரோட்டா குயிக்காக பண்ணுறதுனா கூட நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் இது பரோட்டா இருக்குது. இது எப்படி ஒரு கம்பைன் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் பஞ்சி வெஜிடபிள் மிக்சட் பரோட்டா இல்லை அப்படின்னா ஒரு மிக்சட் வெஜிடபிள் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீ யூஸ் பண்ணுறேன். இது ஆப்ஷனல். எதனால் அப்படின்னா அந்த நெய்யில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துங்க. எடுத்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம்,
அது வெங்காயம் வதங்குறப்பவே ஒரு 4 கருவேப்பிலை, வெங்காயம் ஃபுல்லாக இந்த ஸ்டேஜில் வதங்கணுன்றதில்ல, நல்ல ஒரு கிளியரான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வரப்போ நம்ம அடுத்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு அரை தக்காளி, இதில் வந்து எப்படின்னா இந்த ஒரு மவுத் ஃபீல் இந்த வெஜிடபிள் மிக்சட் பரோட்டாவில் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து ஃபுல்லாக குக் ஆகணும் அந்த வெஜிடபிள்ஸுன்றதில்ல, ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஸோ இப்போது நமக்கு தேவையான பொடிகள் இப்போ தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் அது நல்லாயிருக்கும், பட் குழந்தைங்கள்லாம் கம்மி பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா. இது வந்து ரெடிமேடாக கிடைக்கிறது. ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ரொம்ப முக்கியம், இந்த மசாலாஸ் வந்து கருகாமல் இருக்கணும். அதாவது அது நல்ல குக் ஆகிறப்பே லைட்டாக கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மசாலா லைட்டாக குக்காகி வரப்போ, அந்த ரா ஃப்ளேவர் போகிறப்போ நீங்கள் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொஞ்சம் கேப்சிகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கேப்சிகம் ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, பட் ஆனால் அது ஒரு லைட்டாக ஒரு க்ரன்ச்சி மவுத் ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ அது லைட்டாக வதங்கி வரப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற சன்னா கொண்டக்கடலை, இது ஜஸ்ட் ஒரு மவுத் ஃபீல் தான், இது வந்து ஒரு ஆப்ஷனல். இது குக்காகி வரப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ் இதை ஆட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட நம்ம எடுத்ததில் ஒரு பாதி யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அது ஜஸ்ட் லைட்டாக கம்பைன் ஆகி அந்த ஒரு மிக்ஸ் ஆகி வரப்பவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெட்டி வச்சிருக்கிற பரோட்டா இது அழகா இதில் தூவி விட்டுருங்க. ஸோ இது லைட்டாக இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஆகி வரப்பவே கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர், அவ்வளோதான், ஒரே பிஞ்ச் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸு, ஒரு பியூட்டிஃபுல் மிக்சட் வெஜிடபிள் பரோட்டா. அது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைண்டாக இருக்கும். அந்த கிரேவி நம்ம போட்டதுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல், அந்த கலர்ஃபுல், அந்த க்ரீன், அதே மாதிரி அந்த நம்ம போட்டிருக்கிற டொமேட்டோஸ், அந்த பரோட்டா, அதே மாதிரி அந்த ஒரு நைஸ் ஃப்ளேவர், இது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ வெரி கலர்ஃபுல், ஒரு பர்ஃபெக்ட் மிக்சட் வெஜிடபிள் பரோட்டா, இல்லை கொத்து பரோட்டா எப்படி வேணாலும் சொல்லலாம். வெரி கலர்ஃபுல், அந்த க்ரீன், அந்த ரெட், அந்த ஒரு எல்லோ, இந்த கலர் காம்பினேஷன், இந்த லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு. இது எப்படி அழகாக நம்ம குக் பண்ணி அது ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் அப்படின்னா ஆனியன் ரைத்தா. அதே மாதிரி நீங்கள் ஆனியன் ரைத்தா எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் ரைத்தா எப்படி பண்ணுறதுன்ற லிங்க் இருக்குது நம்ம சேனலில், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ். எஸ்பெஷலி இது வந்து நீங்கள் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும், பிகாஸ் இந்த பரோட்டா ட்ரை ஆகாது. ஏன்னா அந்த பேஸ் நம்ம கிரேவி போட்டிருக்கிறதுனால நல்ல சாஃப்டாக, நல்ல ஸ்மூத்தாக, ஒரு பஞ்சி ஃப்ளேவர், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு பியூட்டிஃபுல் டிஷ். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் மிக்சட் வெஜிடபிள் பரோட்டா, இல்லாட்டி ஒரு மிக்சட் வெஜிடபிள் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு பஞ்சி டிஷ்ஷு.
இதில் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பேசிக் கிரேவி பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதை வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு அழகாக பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக், தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.